கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த மூவர் போலீசாரிடம் பிடிபட்டிருக்கின்றனர். பட்டாக்கத்தியுடன் வலம் வந்து கோயம்பேடு வியாபாரிகளை அச்சுறுத்தி வந்த சுல்லான்களுக்கு போலீசார் சுளுக்கெடுத்து விட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? கோயம்பேடு மார்க்கெட் பகுதிகளில் இரவு நேரங்களில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த திருட்டு சுள்ளான்கள் இவர்கள்தான். வளரும் திருடர்கள் நாங்கதான், இது எங்க கோட்டை என கூறிக்கொண்டு காலரை ஏற்றிவிட்டு கடை வியாபாரிகளுக்கு டார்ச்சர் கொடுக்கும் அபாய மனிதர்களின் பின்னணி என்ன? சென்னை கோயம்பேடு காய்கனி அங்காடியில் இரவு நேரங்களில் 3 இளைஞர்கள் கையில் பட்டாக்கத்தியுடன் சுற்றித் திரியும் சிசிடிவி காட்சிகள் 3 நாட்களுக்கு முன்னர் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின. சந்தையில் உள்ள கடைகளில் அடுத்தடுத்து செல்போன் மற்றும் பணத்தை திருடிய மூவரும் வியாபாரிகளுக்கு தலைவரி கொடுத்துள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி ஆதாரங்களுடன் போலீசில் புகார் அளித்தனர். அதில் திருட்டில் ஈடுபட்ட அன்பு செல்வன், அவரது அண்ணன் சூர்யா உள்ளிட்ட மூவரையும் போலீசார் தட்டி தூக்கினர். சம்பவத்தில் ஈடுபட்ட மூவரும் வெறும் திருட்டோடு நிறுத்தி கொள்ளவில்லை. இரவு நேரத்தில் செல்போன் மற்றும் பணம் திருடும்போது யாரேனும் தடுத்தால் மறைத்து வைத்திருக்கக்கூடிய பட்டாக்கத்தியால் வெட்டிவிட்டு ஓடிவிடுவார்கள் என வியாபாரிகள் தரப்பில் அச்சம் தெரிவித்துள்ளனர். இரவு முழுக்க உலவி திருட்டில் ஈடுபடுவது, அபகரித்த செல்போனை குறைந்த விலைக்கு விற்று கஞ்சா வாங்கி புகைப்பது என வெறும் போதைக்காகவே உயிர் வாழ்கிறார்கள் என சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் கைதான மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்தால் அதிரடி நடவடிக்கை பாயும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.